எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4:1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் படிப்போம். எபிரேயர் 4:1 முதல் 11 வரை உள்ள வசனத்தை நாம் படிப்போம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்காமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின் தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகியும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதாக இருக்க கடவோம். நம்ம போன வகுப்பில் அல்லது போன சென்ற நாளில் நாம் தியானித்த போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 4ஆம் அதிகாரம் 11 அல்லது 13 சேர்த்து கூட சொல்லலாம். இது எபிரேயர் புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ள 2வது எச்சரிக்கை பகுதின்னு சொல்லுவோம். செகண்ட் வார்னிங் பேசேஜ். முதலாவது வார்னிங் பேசேஜ் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது 2வது வார்னிங் பேசேஜ். இந்த 2ஆம் வார்னிங் பேசேஜில் முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்து வந்தோம். இயேசு கிறிஸ்து மோசேயை விட மேலானவர் என்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த சென்ற நாளிலே 3ஆம் அதிகாரம் 7 படிக்கும்போது இந்த எச்சரிக்கை பகுதியானது யாரை மனதில் கொண்டு எழுதப்பட்டதென்றால் கிறிஸ்தவர்களை மனதில் கொண்டு எழுதப்பட்டது அல்ல. பொதுவாக அதை அப்படி புரிகிறாங்க. யாரை மனதில் கொண்டு இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார் என்றால் இது எபிரேயர் புஸ்தகத்தை பொதுவாக சொல்லுவாங்க சபைக்கு எழுதினது என்று. நிச்சயமாக சபைக்கு எழுதினதான். எந்த சபைக்கு? எபிரேய மக்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான விசுவாசிகளை. ஆனால் இது எழுதப்பட்ட நோக்கம் அவர்களுக்காக மட்டுமல்ல. யாருக்காக என்றால் விசுவாசிக்கிற யூதர்களுக்கும் இயேசுவை விசுவாசியாத யூதர்களுக்கு விசுவாசிக்கிற யூதர்கள் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், இயேசு விசுவாசிக்காமல் இருந்தால் என்னவித நிகழ்வு எதிர்காலத்தில் வரும் என்பதை எச்சரிப்பு செய்து அவர்களை கிறிஸ்துக்குள் அழைக்க வேண்டும். அல்லது கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற யூதர்களிலே சிலர் மறுபடியும் யூத மதத்துக்கு திரும்பி செல்லலாம் என்கிற இரு மனநிலையில் இருக்கிறார்கள். அந்த இரு மனநிலை நம்ம தமிழில் சொல்லுவாங்கன்னா ரெண்டும் கெட்டா நிலை. இந்த ரெண்டும் கெட்டா நிலையில் இருக்கிற யூதர்களுக்கும் முற்றிலுமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்காக எழுதப்பட்டது. அப்படி எழுதப்பட்ட போது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மோசேயின் மேலானவர் என்று சொன்ன அந்த கருத்தை
4ஆம் அதிகாரத்திலும் கொண்டு போகிறார். 4ஆம் அதிகாரத்தில் கொண்டு போகும்போது இயேசு மோசைக்கு மேலானவர் மட்டுமல்ல, இயேசு யோசுவாவுக்கு மேலானவர், அதையும் வலியுறுத்துகிறார். வலியுறுத்தி விட்டு இங்கே வேறொரு காரியத்தை அழுத்தம் கொடுக்கிறார். அது என்னவென்றால், இளைப்பாறுங்கிற ஒரு வார்த்தை. ஆங்கில பைபிளை படிச்சிங்கன்னா ரெஸ்ட்னு வரும். இந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன அப்படி பார்க்கும்போது, மொத்த பைபிளிலும் நமக்கு 5 விதமான காரியங்களே ரெஸ்ட்னு சொல்லப்படுகிறது, அல்ல ஓய்வு, அல்ல இளைப்பாறுதல். அது முதலாவது இளைப்பாறுதல் என்பது, ஆண்டவர் 6 நாளிலே எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்தார் அல்லவா, அது ஒரு இளைப்பாறுதல். அதை இளைப்பாறுதல் என்று பைபிள் சொல்கிறது. 2வது இளைப்பாறுதல் எதுவென்றால், எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த மக்கள் கானான் தேசத்துக்குள்ளாக சென்று சொந்த நாட்டிலே குடியேறும்போது ஒரு இளைப்பாறுதல் வரும். நமக்கு வரும்ல, எத்தனை வருஷமாக வீட்டு வாடகை இருந்துட்டு சொந்த வீட்டில் போகும்போது ஒரு இளைப்பாறுதல் வரும். அந்த விதமான இளைப்பாறுதல் 2வது இளைப்பாறுதலாக சொல்லப்பட்டுள்ளது. 3வது இளைப்பாறுதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 அடிப்படையிலே, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்தார் அல்லவா, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அது என்ன, மனிதனுடைய மீட்புக்காக என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை அவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே நாம் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிப்புக்காக இனிமேல் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, அவர் அதை செய்து முடித்துட்டார். அந்த இளைப்பாறுதலை சொல்கிறார். அதே மத்தேயு 11:29 படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்வதனால் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் வரும். தேவன் தருகிறதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். அதாவது லேர்னிங் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் பிரிங்ஸ் அஸ் எ ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலை தரும். 5வதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக ஓட்டத்தை முடித்து நாம் பரலோகத்திலே போகும்போது ஒரு இளைப்பாறுதல், அதை நாம் நித்திய இளைப்பாறுதல் சொல்லுவோம். இந்த 5 விதமான இளைப்பாறுதலை பைபிள் மொத்தத்திலே சொல்லுகிறது. அந்த இளைப்பாறுதலை புரிந்த பின்பு இங்கே எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்னு பார்ப்போம். இனிமேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்போ இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்த்தா கிறிஸ்தவர்களை மட்டும் பார்த்து பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி அல்ல. ஏண்டா நம்ம ஏற்கனவே பார்த்த 3ஆம் அதிகாரம் 7லிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பாகும். அதாக தொடருது. அப்போது நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு யூதனை கண்டார், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு இருமனதோடு இருக்கிற ஒரு யூதனை கண்டால் நீங்கள் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எந்த இளைப்பாறுதல்? இந்த இடத்திலே அவர் சொல்ல வருகிற இளைப்பாறுதல், மேசியாவுடைய ஆட்சி மூலம் ஒரு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். மேசியா அந்த உலகத்தை ஆளும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டு என்று அவங்க நம்புகிறாங்க, இன்றைக்கும் நம்புகிறாங்க. இப்போ இந்த ஹமாஸ் யுத்தத்தில் கூட நீங்கள் அந்த செய்திகளை அடிக்கடி படிப்பீங்கன்னா, மேசியா வந்து தான் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார்ங்கிற செய்தியை நம்புகிறாங்க. அப்போது அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்கள் போனோன்னா நீங்கள் மேசியாவை நம்பணும். ஏன்னா அநேக யூதர்கள் இன்னும் நம்புறேன்னு சொல்கிற யூதர்கள் கூட திரும்ப போயிடலாமான்னு மனசில் இருக்கிறாங்க. ஏன்னா யூத மதத்திலிருந்து தான் நெருக்கடி அப்படி. அதனால தான் அவர் சொல்கிறார், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான, அதாவது மேசியாவுடைய ராஜ்யமாகி இளைப்பாறுதலில் போவோம் என்கிறதான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் கிறிஸ்துக்குள்ள தான் கிடைக்கும். கிறிஸ்து, அதாவது இப்படி புரிஞ்சுங்களா, மேசியா அவர் ராஜ்யத்தை அமைக்க இருக்கிறார்.
அந்த ராஜ்யத்துக்குள்ளே யாரை தான் நம்மளை அனுமதிக்க முடியும்? அந்த ராஜா தான் அனுமதிக்க முடியும். அப்போ அந்த இளைப்பாறுதல் வரும் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. யாருக்கு? நமக்கு மட்டும் இல்லை, எல்லா யூதர்களுக்கும் இருக்குது. இது பழைய ஏற்பாடில் உள்ள வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே இருக்குது, எல்லா யூதர்களுக்கும் இருக்கிறது. அப்படி இருக்க உங்களில் ஒருவனும், யார்? யூதர்களாகிய நீங்கள் உங்களில் எவனும். யூதர்களாகிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதுவரை விசுவாசிக்காத ஒருவராக இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இரு மனதில் இருக்கிற யூதர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணுமா? ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பி கேர்ஃபுல். உண்மையிலேயே நீங்கள் நம்புகிறீங்களா, இல்லை இரு மனதில் இருக்கிறீர்களா? அதாவது உண்மையாகவே விசுவாசிக்கப்படாமல் இருக்கிறீர்களா, விசுவாசிக்காமல் இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே அலைசி ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல வருகிற சுவிசேஷம் நாம் என்று நம்புகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்ல. எந்த சுவிசேஷம்? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டவன்னு சொல்கிறார். யாருக்கு? எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்கல்ல மக்களுக்கு. ஏன்னா அதை வச்சு தான் அவர் அந்த வார்னிங்கே கொடுக்குறார். இன்று எனப்படும் முழுவதும் கோபாக்கினை நாளிலே கோபமிட்டது போல வனாந்தரத்தில் வரும்போது 12 உளவாளிகளை அனுப்பி அதில் 2 பேர் வந்து தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இல்லை நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை நம்பாமல் எகிப்து போன்னு சொன்னாங்கல்ல, அந்த சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அது அவர்களுக்கு நற்செய்தி. ஆக சொல்றாரு, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நமக்கும் ஒரு சுவிசேஷம் தரப்பட்டது. அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் என்னது? வாக்குத்தத்த தேசத்தில் நீங்கள் போவீங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். நமக்கு என்ன சுவிசேஷம்? இயேசு ஏற்றுக்கொண்டால் மேசியாவுடைய ஆட்சியில் போவோம், நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். முதல்ல இந்த ரெண்டையும் புரியணும். நமக்கு கொடுக்கப்பட்டது. கேட்டவர்கள் யார்? மோசேயுடைய காலத்தில் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல், நல்லா பார்த்துங்க, வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் இது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அல்ல, விசுவாசிக்காதவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டாங்க, ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க. 2 பேர் வந்து சொல்கிறாங்க அது நல்ல தேசம் போகணும், 10 பேர் சொல்கிறாங்க இல்லை அது போகக்கூடாது. அப்போ விசுவாசம் இல்லை. மோசே சொன்னதும் விசுவாசம் இல்லை, அந்த 2 பேர் சொன்னதும் விசுவாசம் இல்லை. இழுத்து போயிடலான்னு சொல்கிறேன். அதுபோல் இன்னும் நீங்கள் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு உண்மையிலே சொல்கிறீங்களா, இல்லை 2 மனசில் இருக்கிறீங்களா, அல்லது மொத்தத்தில் விசுவாசிக்காமல் யூதர்களாக இருக்கிறீங்களா? அவங்க பழைய ஆளை நினச்சிடுங்க, நம்ம மூதாதையரை நினச்சிடுங்க. என்ன சொல்லார்? சொல்லிட்டு அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, ஏனென்றால் அந்த செய்தி அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ கேள்வி என்னது? சுவிசேஷத்தை இன்று விசுவாசிக்கிறோமா, விசுவாசிக்கவில்லை? அதான் விசுவாசித்தவர்களுக்கு இது எழுதப்பட்டதல்ல. அடுத்தபடிங்க 3ஆம் வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். இட்ஸ் வெரி கிளியர். அப்போ பிலீவர்ஸுக்கு என்ன சொல்றாரு? விசுவாசித்தா அங்கே போவார், விசுவாசிக்கலைன்னா போக மாட்டேன். அதனால தான் மீண்டும் நான் சொல்றது, இது விசுவாசித்தவர்களுக்கு அல்ல, விசுவாசித்தவர்களுக்கு போகும். விசுவாசித்தவன் பழைய ஏற்பாடு நடந்த போல போக மாட்டேன். சரியா? ஆக அதை தெளிவுபடுத்தாரு. விசுவாசிக்கிற நாம் போவோம், பிரவேசிப்போம். அது இந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதல். மேசியாவுடைய ஆட்சியிலே நாம் போவோம். மேசியாவுடைய ஆட்சியிலே மட்டுமல்ல, கிறிஸ்து நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய இளைப்பாறுதலிலும் போவோம் விசுவாசித்தார். அடுத்தது, அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். இப்போ ஒரு கேள்வி, உலக தோற்றம் முதல் என்ன முடித்தார் அவர்? மேசியாவுடைய ஆட்சிக்கான
அனைத்து திட்டங்களையும் அவர் உலக படைப்புக்கு முன்பே முடித்து விட்டார். அவருடைய பார்வையில், தேவனுடைய திட்டத்திலே. அதுபோல் நாம் நித்திய ராஜ்யத்திலே போகக்கூடிய செயலையும் அவர் முடிச்சிட்டார். அதான் பைபிள் ஒரு இடத்துல படிப்பீங்க, உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நாம் இளைப்பாறுதல் போவதற்கான செயலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை சிலுவையில் இயேசு முடித்தது. உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அதையும் நீங்கள் மனதில் வச்சிருக்கணும். முடித்துவிட்டு, இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். எவர்கள்? இப்படி நான் சொன்ன வசனத்தை, ராஜ்யத்தை குறித்த செய்தியை நம்பாதவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் போகல. அது கோபத்தில் சொன்னேன். ஏன் கோபம் வந்தது எனக்கு? அவ்வளவு தூரம் நான் சொன்ன பின்பும் இந்த தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னப்புறம் நீங்கள் நம்பலையே, அதனால நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ அதே போல தான் சொல்கிறேன், மேசியாவுடைய ஆட்சி ஆசீர்வாதமானது யூதர்கள்ட்ட சொல்கிறார். ஆனால் நீங்கள் சிலர் நம்பலையே. நம்பாமல் எப்படி அதுக்குள்ளே போவீங்க? அல்லது நித்திய ராஜ்யத்தை என்று கருதினால் அந்த நித்திய ராஜ்யம் உங்களுக்கு உண்டுன்னு நான் சொல்கிறேனே, நீங்கள் நம்பலையே. நம்பாமல் எப்படி போவீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கான கிரியை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இல்லையா, நான் ஏற்கனவே முடிச்சிட்டேனே. உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களோட மீட்புக்கான அனைத்தையும் முடித்து விட்டனே. உலக தோற்றத்துக்கு முன்பே இந்த ராஜ்யத்துக்கான அனைத்தையும் நான் செய்து முடிச்சிட்டனே. அதனால்தான் நம்பாதனால எனக்கு கோபம் இருக்குது. 4ஆம் வசனம், மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். இது நினைவுறுதல். எதுக்குன்னா, எப்படி எல்லாவற்றையும் படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரோ அதுபோல் மீட்புக்கான அனைத்தையும் அவர் முடித்துவிட்டு அவர் இப்போ ஓய்ந்திருக்கிறார். அதை சொல்கிறார். நம்முடைய மீட்புக்கான, அது மேசியாவுடைய ஆட்சி என்கிற அந்த ஓய்வாக இருந்தாலும் சரி, நித்திய ஓய்வாக இருந்தாலும் சரி, அதையும் முடிச்சிட்டார். எப்படி படைப்பின் செயலை முடித்து அவர் இப்போ ரெஸ்டாக இருக்கிறாரோ, இந்த சென்ஸ் நோ மோர் கிரியேஷன், அதுபோல் ரட்சிப்புக்கான அனைத்தையும் செய்து முடித்துட்டு அவர் இப்போ ஓய்ந்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கு அவர் இனிமேல் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய ரட்சிப்புக்கு அவர் இனிமேல் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர் சிலுவையில் முடித்ததை நம்ம நம்புகிறோமா நம்பலையா தான் கேள்வி. சரி, 5ஆம் வசனம், அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? நான் எல்லாவற்றையும் முடித்து வச்சிருக்கிறேன், நம்புங்கன்னு சொன்னவரை உங்களால் நம்ப முடியலையே. அதனால் அந்த இடத்துல சொல்லிட்டேன், நீங்கள் நம்பலைன்னா உங்களுக்கு வாய்ப்பு. மீண்டும் பாருங்க, அப்போ நம்பாதவர்களுக்கு தான் இது செய்தி, நம்பாதவர்களுக்கு தான் இது எச்சரிக்கை. நம்பின நாம் என்ன செய்வோம்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், விசுவாசித்துள்ளாய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். அப்போ நம்பாத யூதர்களுக்கு சொல்கிறாரு, படைப்பு நாளிலே எப்படி எல்லாவற்றையும் முடித்தாரோ மீட்புக்கானதை முடிச்சுட்டார். இதில் ஒன்று புரியணும், இந்த யூத மதத்துக்கு திரும்ப பொய்யாச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மீண்டும் யூத மதத்தில் உள்ள எல்லா சடங்குகளையும் நீங்கள் மீட்புக்காக செய்யணும், பலி செலுத்தணும், எக்கச்சக்கம் சடங்குண்டு. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார்? நான் எல்லாம் முடிச்சிட்டேன் இல்லையா, உனக்கு பலி செலுத்தவன கிறிஸ்துவே பலி ஆகிட்டார் இல்லையா, மீண்டும் நீ அங்கே போய் அதை செய்வேன்னு சொல்கிற. அது ஒரு சிலர். அதுபோல் இன்னும் ஒரு சில யூதர்கள் மொத்தத்திலே இந்த கிரிகளை நம்பல. 2 பேருக்குமே அது அப்ளை ஆகும். அடுத்தது தொடர்ந்து படிக்கும்போது 6ஆம் வசனம், ஆகையால் சிலர், இதனால் நான் ஏற்கனவே ரட்சிப்புக்கான எல்லாத்தையும் முடித்து விட்டேன் என்று சொன்னதை சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறது. அப்படின்னா மொத்த யூத தேசத்திலும் சிலர் இன்னும் பிரவேசிக்கலாம். எப்படி பிரவேசிக்கலாம்? அப்போது விசுவாசித்தால் பிரவேசிக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கலை, ஆனால் இன்னும் வாய்ப்பு வச்சு இட் இஸ் an invitation. God is keep on calling. இன்னும் நீங்கள் போகலாம். சிலருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. சிலரை நீங்கள் பலர்னம் போடலாம், அது பிரச்சனை, அது ஒரு எழுத்துனட. இன்னும் சிலருக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுவரை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், பட் சிலருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. என்னது? வரப்போகிற காரியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போகிறபடியினாலும். மீண்டும் பாருங்கள், யார் பிரவேசிக்கலை? கீழ்ப்படியாதவங்க. எதுக்கு கீழ்ப்படியாதவங்க? அன்றைக்கு அவங்களுக்கு கொடுத்தா நல்ல சுவிசேஷத்திற்கு, உங்கள் ராஜ்யம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு கீழ்ப்படியாதவங்க, அதை விசுவாசிக்காதவங்க. அதுபோல் இன்றைக்கு சிலர் போகலாம், ஆனால் இது ஒரு வாணி. எப்படி? அவங்க கீழ்ப்படியாத போல இங்கே இருந்துறப்பா. அதை தொடர்ந்து படிங்க. அதனால் எகெயின் வந்து இன்விடேஷன். என்ன இன்விடேஷன்? சிலர் இன்னும் போகலாம்ல, 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சிலர் இன்னும் போகலாம். ஆனால் அதுக்கு 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லாது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன அர்த்தம்? பார்வோன் கடினப்பட்டான். விசுவாசத்தினால் கடிப்பட்டானா? அவிசுவாசத்தினால் கடினப்பட்டானா? அவிசுவாசத்தினால். அதுபோல் நீங்கள் இருக்காதுங்க. பார்வோன்ற மனநிலையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின் தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கோம். தாவீது அதே காரியத்தை தன்னுடைய காலத்தில் சொல்கிறான். இப்போ ஒரு கேள்வி, வனாந்தரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இன்று எனப்படும் அளவுன்னு தாவீது ஏன் சொன்னார் தெரியுமா? அங்கே தான் தாவீதுக ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை நேரம். தாவீதுக ஆட்சியில் இப்போ குழப்பம் உண்டாகும். 10 கோத்திரம் யூதா கோத்திரம் தனியாக நிற்குது ஒரு கட்டத்தில், 11 பேரும் தனியாக நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில். தாவீது என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு தேவன் என்ன அபிஷேகத்திருக்கிறாரு, எனக்கு விரோதமாக நீங்கள் எதிராக நிற்கிறீங்க. இப்படி நமக்குள்ளாவே சண்டை போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய ராஜ்யத்தை எதிரி வந்து பிடிச்சிட்டு போவோம். பலிஸ்தீன் பிடிச்சிட்டு போவான், பலிஸ்தீன் அழிச்சு விடுவான். அப்போ இந்த ராஜ்யம் நிலை நிற்காது. ஆகவே இன்று நீங்கள் மெய்யாகவே யெகோவா தேவனை நம்புவதாக இருந்தால் நாம் ஒன்றித்து இந்த ராஜ்யத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தவற விடுவீர்களாகில் நாம் மீண்டும் நாடற்றவர்களாக மாறுவோம். ஆகவே ஆண்டவர் கொடுத்த தேசம் என்கிற கருத்திலே இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைப்பதற்கும் அந்த ஆண்டவர் கொடுத்த ராஜ்யத்தின் மேன்மை விட்டுவிடாமல் அந்த ராஜ்யத்தை இழந்து போகாமல் நம்ம இருக்கணும்னா நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தின் மேல் விசுவாசம் இருக்கணும். ஆகவே அவனுக்கு காலத்துக்கு அதை அப்ளை பண்ணுறான். ஆகவே இப்போ இந்த எழுத்தாளர், எபிரேய எழுத்தாளர் என்ன செய்கிறார்னா, எப்படி மோசேயின் காலத்தில் மோசேயினுடைய சத்தத்துக்கு, மோசே கொடுத்த அழைப்புக்கு செவி சாய்க்காமல், அந்த வார்த்தை விசுவாசிக்காமல், ராஜ்யத்தை குறித்த செய்தி விசுவாசிக்காமல் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போனாங்களோ, தாவீதுடைய காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எப்படி அந்த தேசத்தை அவர்கள் இழந்திருப்பார்களோ, அதுபோல நீங்கள் இன்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஏன்னா உங்களை அதில் விசுவாசம் இல்லை என்று எச்சரிக்கிறார். தொடர்ந்து படிக்கும்போது இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். தட் மீன்ஸ் தாவீது காலத்திலையும் அந்த வார்த்தை அப்ளை பண்ணார், இன்று என்று இன்னும் ஒரு வாய்ப்பை தாரார். எகெயின் பாருங்கள், கீப் ஆன் கிவிங் எ சான்ஸ். நீங்கள் இவ்வளோ நாளும் மேசியாவை நம்பலை, பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னும் வாய்ப்பு இருக்குது. யூ ஹாவ் ஸ்டில் சான்ஸ். அடுத்து இப்படி சொல்லிட்டு யோசுவாவுக்கு வாழ்க்கையில் சொல்கிறார். ஏன்னா இந்த மக்களுக்கு இப்போ ஒரு தவறான எண்ணம் உண்டு. தாவீது சொல்லிட்டார் பாருங்க, தாவீது காலத்துலேருந்து இப்போ அவங்க சொந்த தேசத்தில் இருக்கிறாங்க, கானான் பகுதியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு இது ரோமர்கள் ஆள்றாங்க, மற்றபடி சொந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அதான் அதில் அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு. இவன் என்ன பேசுகிறான், நாங்கள் தான் தாவீது சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு தேசத்தை பாதுகாத்து இப்போ சொந்த தேசத்துலன்னு இருக்கிறோம், இந்த தேசத்தை எங்களுக்கு யோசுவா தானே வெற்றி பெற்று தந்தார், ஆகவே நாங்கள் ஒரு இளைப்பாறுதல் தானே இருக்கிறோம், அந்த எண்ணம் வரும் அவங்களுக்கு. இதெல்லாம் உளவியல் ரீதியாக அறிஞ்ச எழுத்தாளர் சொல்லார். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இளைப்பாறுதல் நான் பேசிக்கொண்டிருக்கிற இளைப்பாறுதல் யோசுவா தந்த இளைப்பாறுதல் அல்ல.
அது இதைவிட ஒரு மேலான இளைப்பாறுதல். அந்த இடத்துல தான் இயேசு யோசுவாவுக்கு மேலானவர், இயேசு தருகிறதான இளைப்பாறுதல் இதைவிட மேலானது. யோசுவா தந்த ராஜ்யத்தை விட இயேசு தரப்போகிற ராஜ்யம் மேலான அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து படிக்கும்போது அதான் யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால், அப்படின்னா யோசுவா மூலமாக ராஜ்யத்துக்குள்ளே வந்தாங்கள்ல, அந்த இளைப்பாறுதல் படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். அப்படின்னா யோசுவா அந்த இளைப்பாறுதல் நாட் த பர்மனன்ட், அது ஒரு தற்காலிக ஏற்பாடு. கிறிஸ்துவுக்குள் மேசியாவுக்குள் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வருதான் நிரந்தரமானது. அதனால தான் அடுத்தது அப்ளை பண்ணாகும்போ வசனம், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, இந்த இடத்துல தேவனுடைய ஜனங்கள் யார்? அடிப்படையில் யூதர்களுக்கு. நீங்கள் சர்ச்சு நம்ம சபையை ரெண்டாவது அப்ளை பண்ணலாம். முதல்ல யூதர்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. எந்த இளைப்பாறுதல்ல? அது மேசியாவுடைய ஆட்சியும் குறிக்கலாம், அதை தொடர்ந்து வருகிறதான நித்திய ஜீவனை குறிக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு கேள்வி, நான் இப்போ யூதர்களுக்கு சொன்னனால நீங்கள் இடறக்கூடாது. யூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு விசுவாசிக்கிற அனைவருக்குமே இந்த இளைப்பாறுதல் வரும். யூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு விசுவாசிக்கிற அனைவருக்கும் வரும். 10ஆம் வசனம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இங்கே என்ன அப்ளை பண்ணுறாரு? மேசியாவுடைய ஆட்சியில் கிடைக்கிற இளைப்பாறுதலோடு நில்லாமல் நாம் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதை தொடர்ந்து வருகிற நித்திய இளைப்பாறுதலும் போயிடுவோம். அதனால் நீங்கள் ரட்சிப்புக்காக இனிமேல் ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாமே அவர் செய்து முடித்துட்டார். நீங்கள் அதை நம்பினா போ. சரி, நம்பவில்லை என்றால் அடுத்த வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி. எந்த திருஷ்டாந்தம்? ஏற்கனவே மோசே காலத்தில் அந்த வாக்குத்தத்த தேசத்தில் போகாமல் இழந்தாங்கன்னா அதுக்குள்ள அவங்க போகலை, ஏன்னா அந்த வார்த்தை விசுவாசிக்கலை. அதுபோல் ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே. எந்த கீழ்ப்படியாமை? இப்போ உங்களுக்கு என்ன வசனம் வருது? மோசே கொடுத்த வசனம் அல்ல, அதை விட மேலான வசனம் இயேசு மூலம் வந்திருக்கு. யோசுவா கொடுத்த இளைப்பாறுதல் அல்ல, அதை விட மேலான இளைப்பாறுதலை இயேசு தருகிறார். ஆகவே ஒருவனாகிலும் இதற்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவுள். நாம் தான் யார்? யூதர்களாகிய நாம். எப்படி யோசிக்கணும்? நம்ம மெய்யாகவே இயேசுவை விசுவாசிக்கிறேனா இல்லையா, அல்லது ரெண்டும் கட்டாம் மனநிலையே இல்லை இருக்கின்றேனா? ரெண்டும் கட்டாம் மனநிலைனா விசுவாசி போன்ற தோற்றம், இருதயத்தில் விசுவாசம் இல்லை. அல்லது முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம ஒப்பிடுவோம்னா விசுவாசிக்காக யூதர்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இனி நம்ம சபைக்கு ஒப்படைவோம்னா நாம் கூட அப்படி தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை நம்புகிறோமா? நம்பினால் ஆண்டவர் என்ன சொல்லார்? விசுவாசித்தவர்களாக நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். இட் இஸ் எ பிரசன்ட், இட்ஸ் ஷூரிட்டி. பிரவேசிப்போம்னு ஃப்யூச்சரில் சொல்லலை. ஃப்யூச்சரில் சொன்னால் கூட டவுட்டு, பிரவேசிப்போமா பிரவேசிக்க மாட்டோமா. இங்கே அப்படி இல்லை, விசுவாசிக்கிறனா பிரவேசிக்கிறோம். தட் மீன்ஸ் வி வில் என்டர். இந்த ப்ரெசன்டென்ஸ் யூசேஜுக்கு ஒரு ரூலே உண்டு. எனிதிங் தட் இஸ் ஹேபிச்சுவல் ஆர் எனிதிங் தட் இஸ் certain can be spoken in present tense. இது இங்கிலீஷ் கிராமர். எதிர்காலத்தை பற்றி சொன்னால் நிச்சயம் இல்லை, ஆனால் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணும்போது அது வழக்கமாக செய்கிற ஒன்றை சொல்லலாம், அல்லது நிச்சயமான ஒன்றை சொல்லலாம். இது இங்கிலீஷ் கிராமரில் உள்ள வழக்கம். ஆக ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கனால இது நிச்சயமான ஒன்று. விசுவாசித்தீங்கன்னா போவீங்க, அல்ல போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. அவ்வளோ உறுதியாக சொல்கிறார். ஆகவே லெட் அஸ் எக்ஸாமின், நம்ம உண்மையிலே நம்புகிறோமா நம்பலையா?
இதுதான் கேள்வி. 12, 13 அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் அங்கே அதை என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்கிறபடினாலே நாம் விசுவாசித்தால் போவோம், விசுவாசிக்காமல் இருமனதில் இருப்போமானால் அவிசுவாசியாக தான் கருத வேண்டும். ஆனால் அப்படி இருந்தால் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் அதில் வந்து தப்ப முடியாது, தேவனுக்கு கணக்கொப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை நம்ம அடுத்த நாளில் நம்ம 12, 13 பார்க்கலாம். இப்போது இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்குமானால் நாம் இந்த இடத்துல விவாதிக்கலாம். அவர்களுக்கு சொல்லப்பட்ட டோட்டல் ஹிஸ்டரியா தானே சுவிசேஷம் நல்ல செய்தி. அவர்களுக்கு நல்ல செய்தி தான். அவர்களுக்கு அது நல்ல செய்தி. அதுதான் நீங்கள் அந்த வார்னிங் எங்கே வருது தெரியுமா பிரதர்? அதில் நம்ம முந்தைய படித்தீங்களா? 8ஆம் வசனம் பாருங்கள். வனாந்தரத்திலே கோபமிட்டின போதும் சோதனை நாள் நடந்த போல உங்கள் இருதயங்களை கடிதப்படுத்தாருங்கள். அந்த ஜனத்துக்கு அது நல்ல செய்தி. இப்போது எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்து பஸ்காலேருந்து விடுதலையாகி வந்திருக்கிறாங்க. இப்போ ப்ராமிஸ் லேண்டுக்கு போவோன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு நல்ல செய்தி. ஆனால் நம்பல. இந்த பேசேஜ்க்கு வந்து இன்னும் அவுட் வர மாதிரி இருக்கு. வனாந்திரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள கண்டிஷன் திருப்பி இன்னும் அவுட் வந்துட்டே இருக்கு. ஆமாம், அதாவது அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வச்சு நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான். அந்த சரித்திர நிகழ்வு எப்படி சிலருக்கு அவிசுவாசத்தினால் அந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டார்களோ, நல்லா பாருங்க, தவற விட்டார்களோ, அதுபோல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மோசேயை விட மேலான, யோசுவாவை விட மேலான கிறிஸ்துவே அந்த வாய்ப்பை தாரார். அந்த இளைப்பாறுதல் கூட தற்காலிகமானது. எந்த இளைப்பாறுதல்? யோசுவாவும் மோசே மூலம் உங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி கூட தற்காலிகமானது. ஏன்னா நீங்கள் இந்த லேண்டில் தான் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வருகிற சுவிசேஷம் கிறிஸ்துவின் மூலம் நிரந்தரமானது. ஏனென்றால் நீங்கள் மேசியாவுடைய ஆட்சியில் பிரவேசிப்பது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து வருகிற நித்திய ராஜ்யத்திலும் போயிடுறீங்க. இதை நீங்கள் புறக்கணித்தால், அதுவும் சொல்லலை, although it is returned to the church, it is returned to the entire Jews in mind. முக்கியமாக பிரைமரிலி அந்த கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் 2 மனதில் இருந்தாங்கல்ல, பிரைமரிலி அப்ளிகபிள் டு தான், அதை நம்ம மறக்கல. செகண்டரி இட் கோஸ் பியாண்ட் தம் அண்ட் டு த என்டையர் ஜூஸ். ஏன்னா உங்களுக்கு இதுதான் வாய்ப்பு, அதான் சிலருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக சிலருங்கிற வேர்டு அவங்களுக்கு அன்றைக்கு இருந்த ஸ்மால் கம்யூனிட்டியில் அவர் பேசுகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி தான். அது இங்கே வந்துட்டு அங்கே போவார், அங்கே வந்துட்டு இங்கே போவார். அதான் சொல்ல. அந்த ஒரு வசனத்தை பாருங்கள், 5ஆம் வசனம் 4:3, விசுவாசித்தவர்களாகிய நாமோ, ஏன்னா பிலீவிங் ஜூஸ்கிட்ட பேசுகிறார், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அதில் நோ டவுட். இப்போ அதே வசனத்தை நீங்கள் நமக்கு எடுங்க. இப்போ நம்ம ஜூவாக கருதிட்டு நான் முதலே சொன்னேன், இதை ஜூவாக தான் படிக்கணும்னு சொன்னேன். சரி, இப்போ நம்ம ஜூ இல்லை, நம்ம இப்போ ஜென்ரலாக படிப்போம். இந்த வசனத்தை அப்ளை பண்ணுவோம். விசுவாசிகளாகிய நாமோ அந்த இளைப்பாறில் பிரவேசிக்கிறோம். யாராக இருந்தாலும் விசுவாசி தான் போக முடியும். சரி, அப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு இனி வருவோம். ஜூஸை விட்டுருவோம். நம்ம சூழ்ந்து கிறிஸ்தவங்கிற பெயரில் பலர் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட என்ன போய் சொல்லணும்? இதை தான் சொல்லணும். விசுவாசி தான் போவோம், விசுவாசிகள்னா ராஜ்யத்தில் போக மாட்டோம். அதனால் அது அங்கேயும் போயிட்டு வரனால தான் சில குழப்பங்கள் வரும். அதனால தான் அந்த பேசேஜை டிஃபிகல்ட் பேசேஜ் ஆர் வார்னிங் பேசேஜ்னு சொல்லுவாங்க. அதில் அந்த 12ஆம் வசனத்தை கூட படிக்கும்போது தேவனுடைய வார்த்தையானது, அந்த தேவனுடைய சுவிசேஷமானன்னு கூட அதை எடுக்கலாம். ஏன்னா 2ஆம் வசனத்தில் அவர்கள் கேட்ட வசனம்,
அவருடைய கேட்ட வசனம் என்று சொல்வது என் சுவிசேஷம் தான் சொல்கிறார். எந்த சுவிசேஷம்? அவங்க ஒவ்வொரு காலத்துக்கும் அறிவிப்பட்ட சுவிசேஷம். அதுபோல் நமக்கு இந்த இடத்துல 12ஆம் வசனத்தில் தேவனுடைய வசனமானது, வார்த்தையானது அல்லது தேவனுடைய சுவிசேஷமானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இருதயத்தில் யோசனை என்னது? விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்க இல்லையா? அந்த ரெண்டும் கெட்டான் நிலைமையில. ஆகவே நம்ம தான் தீர்மானிக்கணும். அன்றைக்கு இருந்த யூதர்கள்ட்ட அதான் சொல்லாரு, உங்கள் எண்ணத்தில் என்ன இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். அது சுவிசேஷம் தான் தீர்மானிக்கும். ஸோ அதனால் 13ஆம் வசனம் என்ன? அவருடைய பார்வைக்கு மாறான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. உங்கள் இருதயத்தில் அவிசுவாசத்தை வச்சுட்டு விசுவாசி மாதிரி நடக்காங்க. சகலும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறோமா இல்லை என்று கணக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு.